வெல்கம் டு டிபாஸ் ஹப். இன்றைக்கி நம்ம விட்டமின் சி நிறைந்த அதிக மருத்துவ குணம் கொண்ட நெல்லிக்காவை வச்சு நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பை நல்லா 2 டைம் கழுவிட்டு தண்ணி சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு நெல்லிக்காவை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ரசத்துக்கு இப்போ நம்ம 3 நெல்லிக்காய் யூஸ் பண்ணுவோம். ஒரு நெல்லிக்காவை வேக விட்டுட்டோம் இல்லையா, 2 நெல்லிக்காவை அரைச்சி சேர்க்கலாம், அது அப்புறமா சேர்ப்போம். இப்போ 2 தக்காளியை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் புளி சேர்க்க மாட்டோம், அதனால 2 பெரிய சைஸ் தக்காளியை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 6 பூண்டு, ஒரு குட்டி துண்டு பெருங்காயம் இதெல்லாம் சேர்ந்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட இன்னும் 2 நெல்லிக்காய் சொன்னேன் இல்லையா, அதையும் கொட்டையை எடுத்துகிட்டு நெல்லிக்காய் இதில் சேர்த்து அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு டைம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச விழுத எல்லாத்தையும் நம்ம தக்காளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் பருப்பு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ரசக்கரைசல், அதை இதில் சேர்த்து ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அதிக எதிர்ப்பு சக்தி கொண்ட நெல்லிக்காய் ரசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.